மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் போன வாரம் வந்து சில எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட்டையும் ப்ளஸ் வந்து நாளைக்கு அது இல்லைன்னா அடுத்த வாரம், அதாவது இந்த பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஆகிற ஸ்டாக்ஸ் எது எது இருக்குது, இதெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இது ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் தர மாட்டேன். ஜஸ்ட் நான் என்ன பை பண்ணுறேன், என்ன நான் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக இதை நான் உங்களுக்காக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஐ எம் நாட் சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர். ஸோ நான் வந்து சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லைன்ற காரணத்துக்காக நான் வந்து எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எதையும் நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது அதை. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுச ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம இந்த சேனலே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆறுதல் தர, அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து ஒரு புது வழியில் கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். அதே மாதிரி இதனால் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போன வாரம் வீடியோவில் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இந்த ஒரு 3 கட்டத்தில் என்ன நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரம் வந்து நம்ம ஒரு எஃப்என்டோ கால்ஸ் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிமார்ட்டை நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிமார்ட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டார்கெட் 1 and 2 and 3 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதோட பையிங் என்ட்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 20ஆம் தேதி நான் கொடுத்துருந்தேன். இதோட பையிங் என்ட்ரி வந்து ₹10 15 நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட பையிங் லெவல் வந்து ₹6 வரைக்கும் வந்துச்சு. ஸோ எத்தனை பேர் வாங்கினீங்க அப்படின்றத நான், ஏன்னா வாங்குங்கன்னு நான் சொல்கிறதுக்கான ஆள் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நான் வாங்க போகிறேன் அப்படி சொல்லி. ஸோ இந்த என்ட்ரி இங்கே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட ரீச் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 2 வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு. ஸோ ₹30 அப்படின்ற ரேஞ்சில் வந்து ரீச் ஆச்சு. ₹10 போட்டிருந்தீங்க அப்படின்னா ₹30 உங்களுக்கு லாபம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுத்துருச்சு இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டு காட்டுறேன். ஸோ எவ்வளோவில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது எப்படி வந்து இதாக இருக்கும் அப்படின்றத இருங்க கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் போடுவோம். 150, இது ஒரு லாட் வந்து 150 லாட்ஸ் வாங்கணும். அதாவது ஒரு லாட் நீங்கள் 150 ஷேர்ஸ் வரும். ஸோ இன்ட்டு நீங்கள் வந்து அப்போ பை பண்ணியிருந்தீங்க ₹10 ரேஞ்சில் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நீங்கள் ₹1500 இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இப்போ எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 ஸ்டாக் இன்ட்டு ₹30 ரீச் ஆச்சு. ஸோ அந்த ₹30 நம்ம இங்கே போடுவோம். போட்டோம் அப்படின்னா ₹4500. இதில் வந்து உங்களோட மொத்த அமௌண்ட், அதாவது 4500ல் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றது ஒரு 1500 வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ₹3000 வந்து இந்த ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அதாவது உங்களுக்குன்னு இல்லை, எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த நுவாமா. ஸோ இந்த நுவாமா வந்து எனக்கு வந்து ஒரு 200% வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அதோட சார்ட் நான் காட்டுறேன். ஸோ பிகாஸ் ஆஃப் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 20ஆம் தேதி உங்களுக்கு நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ₹5லேருந்து ₹10 ரேஞ்சுக்குள்ளே வரும்போது இதை பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ இந்த லெவலில் ரீச் ஆகி டார்கெட் 3யும் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதோட கால்குலேஷன் நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து எத்தனை லாட் வாங்கணும், அதே மாதிரி இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ நான் எதில் வாங்கினேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் தெளிவாக இதில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுவும் சேம் அதே ₹150 ஸ்டாக்கு தான். ஸோ சிமிலர்லி 150 ஒரு லாட்டு இன்ட்டு ₹30 போட்டிங்க அப்படின்னா சேம் ₹4500 வரும். பட் ஆனால் உங்களுக்கு ஆவரேஜ் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹5 இன்ட்டு ₹150 போட்டிங்க அப்படின்னா
வெறும் ரூ. 750 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரூ. 3000 சம்பாரிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ F1 இதுதான் ஒரு பவர் ஆஃப் த மணி அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் F1 வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு ட்ரேடு. இப்போ மார்க்கெட் சர்டினிட்டி சரியில்லை அப்படின்றதால நம்ம வந்து புட் ஆப்ஷனை எடுத்ததால இது வந்து நம்மளுக்கு லாபமா இருக்கு. பட் ஆனா இதே நேரத்துல நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம நம்ம வந்து பண்ணா நம்ம மாட்டிப்போம் எப்பவுமே. ஸோ அண்டர்ஸ்டாண்டோட பண்ணணும். அதே மாதிரி ஐஆர்இடிஏ. ஸோ இந்த ஐஆர்இடிஏவும் நான் வந்து 20 டேல வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹1 ₹1.30 அதுக்குள்ள வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ அதை ரீச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரீச் ஆகலை. அதாவது ₹1.82 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது ₹2 வந்து ரீச் பண்ண முடியலை. ஸோ இது வந்து ஒரு பேட் சிக்னல். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு மூச்சு இருக்கு இன்னும். ஸோ நாளைக்கு தான் எக்ஸ்பிரி, அதாவது 27th தான் எக்ஸ்பிரி ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு ஏதாச்சும் டவுன்ஃபால் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பட் ஆனால் போட்ட 3த்துல 2 வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து இந்த பிரேக் டவுன் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ மார்க்கெட் சர்டினிட்டியை பொறுத்து மார்க்கெட்டோட நம்மளுக்கு வரம் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு பெரும்பாலும் டவுன்ஃபாலில் தான் இருக்கு. ஸோ அந்த டவுனில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து இந்த ஹட்கோ தான். ஸோ இந்த ஹட்கோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன வாரம் ஃபுல்லாகவே ஒரு டவுன் ட்ரெண்டை தான் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து அடித்து மேலே ஏறி தான் இது வந்து ஒரு ஹையே வந்து ரீச் ஆகிருக்கு. பட் ஆனால் இப்போ மறுபடியும் அதே சப்போர்ட் ஜோனில் வர்றதால இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அடுத்த வாரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா ₹183 வரைக்கும் இதோட டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த லெவல் ரீச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதையும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹவுசிங் ஃபினான்ஸ், அதாவது பஞ்சாப் நேஷனலோட பேங்கோட ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் படி ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது இங்கே பாருங்க கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் அந்த கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக மேலே தான் போயிருக்கணும். பட் ஆனால் மார்க்கெட்டோட செர்டினிட்டி சரியில்லாததால இப்போ அது ஒரு டவுன்ஃபாலை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட டவுன் ட்ரெண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ₹758 ரேஞ்ச் வரைக்கும் இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து ரீச் ஆயிட்டு தான் அடுத்த கட்டத்தையே இது வந்து நோக்கி போகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டாக்கும் யாருன்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் பை பண்ணுறதோ இல்லை வந்து ஆவரேஜ் பண்ணுறதோ இல்லை அக்குமுலேஷன் பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் லாசஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த ஐசிஐசியோட லெபர்டின் ஜின் அப்படின்ற ஒரு பிராண்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பிரதிபலிக்குது, டவுன் ட்ரெண்டா இல்லை அப் ட்ரெண்டா அப்படின்றத நம்ம சார்ட் வழியாக போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து மெயினான ரீசன் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து மார்க்கெட்டே உடைக்குது அப்படின்னும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் எங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது தான் இதில் புரிதல். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் இந்த ஐசிஐசிஐ லெபர்டின் அப்படின்ற ஒரு பங்கும் கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த பங்குல வந்து எங்கே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருந்துச்சோ அந்த சப்போர்ட்டே உடச்சி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இது ரீச் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதல். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ₹1717 அப்படின்ற ரேஞ்ச் தான் அடுத்த வந்து இதோட டவுன் ட்ரெண்டை வந்து ஃபினிஷ் பண்ண போகுது. ஸோ அதனால இதையும் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க.
ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகட்டும். ஸோ கரெக்ஷன் ஆக ஆக நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான லாபத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த நுவாமா, ஸோ இந்த நுவாமா வந்து என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு திடீர்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எஃப்என்டோவில் நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து நான் பை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இது ஒரு 200% எனக்கு மேசிவான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றத நான் நம்பியே பார்த்ததில்ல. ஸோ இப்போ இது என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாறிடுச்சா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம அடுத்த பேஜில் பார்ப்போம். ஸோ சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, சேம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதுக்கான மாற்றம் எதுவுமே இல்லை. பிகாஸ் ஆஃப் நுவாமா வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து மார்க்கெட் சரியில்லைன்ற காரணத்துக்காக நுவாமாவை கீழே போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது எங்கே வந்திருக்கு, ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனான அந்த சப்போர்ட்டை நோக்கி இது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்தால் ஹால் டைம் மையை நோக்கி போயிருக்கு. இந்த இடத்துல இருந்தால் ஒரு அப் ட்ரெண்டை போய் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டை தான் வந்து இது வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுது இந்த இடத்துல. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வருதா அப்படின்றத பார்த்து இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி. பட் ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டே சரியில்லை அப்படின்றதால இதனால் சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் நீங்கள் போக போக நல்ல வேல்யூவில் கிடைக்குது அப்படின்னா இதை வந்து பை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக பை பண்ணணும், கொஞ்சம் லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரேட்டில் பை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும். அடுத்ததாக வந்து இந்த இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ மார்க்கெட் எப்போ கீழெல்லாம் விழுதோ, இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து ப்ரெஷரில் இருக்கும்போது சில்வர் அண்ட் கோல்டை வந்து பை பண்ணுவாங்க நிறைய இன்வெஸ்டர். பிகாஸ் ஆஃப் அது வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்ம மார்க்கெட் எப்போ கீழே விழுதோ அப்போ இந்த எஃப்எம்சிஜியை வச்சு தான் வந்து மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ண வைப்பாங்க. இது வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ மாதிரி. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே கீழே விழுந்திருக்கு. ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸை சொல்லி இப்போதான் ஒரே ஒரு பிரேக் அவுட் வந்து சொல்கிறேன். ஸோ அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் ரேஞ்சில் இருந்து அது வந்து ஒரு 2550 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்துஸ்தான் யூனிலிவர்ஸ் யாருன்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை கரெக்ஷன் ஆகுது கீழே போகுது அப்படி சொல்லி வித்துறாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுக்கு. ஹால் டைம் ஐயை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கிறதால வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கெல்லாம் கீழே விழுந்தாலுமே எந்திக்கக்கூடிய ஸ்டாக்கு, நல்ல ஒரு பெரிய பிளேயர் இவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரேட்டில் வரும்போது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க, இதை விற்காதீங்க. இப்போ இது கரண்ட்டாக வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் அப்படின்ற ஸ்டாக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிவிடெண்ட் அப்படின்றத வந்து இவங்க வந்து 0.21% கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் ஹீல்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து வட்ட டிவிடெண்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இது ஒரு பெரிய ஒரு நியூஸாக இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து இது வந்து ஒரு பேரிஷில் இருக்குது. ஸோ பேரிஷில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துச்சு. பட் ஆனால் அதனால் சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாமல் அடுத்து கீழே விழுந்த ஆரம்பிச்சது. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து ஒரு ரீச் ஆக முடியாமல் இது வந்து கீழே விழுந்தது. அடுத்த லெவல், இதுக்கான லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 229 ரூபா ரேஞ்சில் தான் இதோட லெவலே வந்து இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக்கா நீங்கள் வந்து முன்னாடியே பை பண்ணி இதுக்கப்புறம் கீழே விழாதுன்னு நினைக்காதீங்க. சார்ட் இஸ் ஹேப்பன். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்போவுமே வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சார்ட் அதை தான் சொல்லும். ஸோ கரெக்டாக அதோட சப்போர்ட் ஜோனில் வந்துட்டு மேலே தான் அது பை பண்ணவும் விடும், அதுக்கப்புறம் அதை செல் பண்ணவும் விடும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. ஸ்டாக்ல வந்து டெக்னிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதானி என்டர்பிரைசஸ். இந்த அதானி என்டர்பிரைஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீழ்ச்சியை வந்து மறுபடியும் சந்திக்குது இது வந்து. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லெவல் ஆன 1760 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இதை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றது என்னோட புரிதலாக இருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த நியூஸை வச்சு அதானியை வந்து ஏன் இன்ன வரைக்கும் ஒரு குற்றவியல் அப்படியாளராக வந்து சேர்க்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட செபி,
நம்ம செபி எப்படி இருக்கோ அதே மாதிரி யூஎஸோட ஒரு செபி இருக்கு. ஸோ அவங்க வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணதால இந்த அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துச்சு. அதுல வந்து மெயினா இந்த அதானி என்டர்பிரைசஸ் வந்து கீழே விழுந்தது. இப்போ வந்து கரண்ட் லெவல்ல இருந்து 1768 ரேஞ்சில் தான் இதோட கரண்ட் லெவலே இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதானி ஸ்டாக்ஸ் எல்லாரும் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் ஆனா வெயிட் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இங்க இருந்து கரண்டா ஒரு 28% வரைக்கும் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக்கு வந்து சேம் அதானியோட தான். பட் ஆனால் அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் ஜோன். ஸோ இவங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கொடுக்குற கம்பெனி, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்லாம ஒரு நல்ல லாபம் கொடுத்துட்டு இருக்கான். பிளஸ் வந்து இதுல வந்து பெரிய ஊழல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊழல் எதுல இருக்கு இல்லைன்றதுல நம்ம பேச தேவையில்ல. பட் ஆனா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றத வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் அதானியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் ஜோன் தான். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கரண்டா வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இவன் வந்து நான் வந்து போன வருஷம் பார்க்கும்போது ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணான் ₹1000 அப்படின்றத. ஸோ அந்த லெவல்லலாம் எத்தனை பேர் அக்குமுலேஷன் பண்ணீங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இப்போ அந்த லெவலை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்டா இருக்கிறத விட ₹1308 அப்படின்ற ரேஞ்சில் கரண்டா இருக்கு. ஸோ அதுல இருந்து இது வரப்போற இடம் பார்த்தீங்க அப்படின்னா 1208 அப்படின்ற ரேஞ்சு ₹1208 தான் இதோட நெக்ஸ்ட் கட்ட சப்போர்ட்டே இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி இதை வாங்கியிருக்கீங்க இல்லை வாங்க போறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த லெவல் ரீச் ஆயிட்டு மேல நீங்க பை பண்றதா வேணாமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை பை பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு நியூஸ் பேஸ்டாக நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கிற உங்கள் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி மக்களே.